நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அங்கதான் கப்பல் போகுமா. அப்படித்தான் உங்க வாழ்க்கை எங்க தெரியுமா போகுது. நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்களோ அங்கதான் போகுது. ஏசி வேலை பார்க்கல, ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஃபேனு நின்று போச்சு, விசிறிக்கு தேங்க்ஸ் சொல்லு. விசிறி நின்று போச்சுன்னா திடீர்னு ஒரு காத்து மைல்டா அடிக்கும் பாருங்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணி உண்மை யாரா கொஞ்சமா அன்பு இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த கொஞ்சமான ஆளுக்கு மட்டும்தான் காட்டுவாங்க. நானும் என் மனைவியும், நானும் என் தாயும், நானும் என் தகப்பனும், அந்த சின்ன வட்டம். ஏன்னா அவங்க அங்கே கொஞ்சம் கரண்ட் பற்றாக்குறனால எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம்ல மட்டும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு நிறைய வந்தனால எல்லா ஃபேனும் ஓடுது. நானும் அவரும் அப்படின்றது நானும் அம்மா, நானும் அப்பா, நானும் மனைவி, நானும் மகன், நானும் பிள்ளைகள், நானும் பேரம்பேத்தியல், நானும் சகோதரன் சகோதரி, அண்ணன் தங்கச்சி தம்பி அப்படின்னு உங்கள் லவ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுச்சுன்னா நீங்கள் நிறைய அவற்றை அன்பை வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கையை தட்டுங்க மற்றவங்களால். அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி வறியவர்கள், எளியவர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள் எல்லார் மேலேயும் உங்கள் அன்பு அப்படியே பாயும். அப்படின்னா நீங்கள் ஒரு அன்புல நிரம்ப 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 பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவும். ஸோ ஒன்று புரிஞ்சுக்காங்க, உங்கள் லைஃப் காட் சென்டர் லைஃபாக இருக்கட்டும். மனரம்யமாக இருங்க. இந்த வருஷத்துக்கு தேவன் செஞ்சதுக்கு நடந்ததுக்கெல்லாம் தேங்க் பண்ணுங்க. என்ன, அவருடைய பிரகாரங்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் என்றாங்க. ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட உள்ள நுழைங்க. எவ்வளோ கர்த்தர் உங்களுக்கு சரீர வலிமையை கொடுத்துருக்காரு. இன்னும் உங்கள் வாலிபத்தெல்லாம் திருப்புறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கழுகுக்கு சமானமாக உங்கள் வயது மறுபடியுமா வாழ வயதாக மாறும்னார். என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. டெய்லி அப்படியே பாருங்கள், எதிர்பாருங்க, நிறைய அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இவ்வளோ செஞ்சவர் இனிமேல் உங்களை நடத்துவார். நல்ல நன்றி அறிதலோடு இருதயத்தோடு இருங்க. எல்லாவற்றிலும் நன்மையானதை என்ன செய்யுங்க பாருங்கள். உண்மையான தேவனுடைய மனுஷன் அவன் எல்லா நெகட்டிவ்லையும் ஒரு பாசிட்டிவை பார்ப்பான். ஆமென். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் என்று யோபுல 2 தடவை அந்த வசனம் வருது. ஒன்று நெகட்டிவ் சென்ஸில் யோபு பேசுகிறாரு, இன்னும் நான் என் ஃப்ரெண்ட்ஸு பாசிட்டிவ் சென்ஸில் பேசுகிறாங்க. நீங்கள் வீட்டில் போடுற இந்த வசனம் நெகட்டிவ் சென்ஸில் சொன்னது யோபு, ஆனால் அதே வசனத்தை பாசிட்டிவ் சென்ஸில் என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ எந்த வசனத்தையும் நீங்கள் எடுக்கிற சென்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் நல்ல சென்ஸில் வரவேன், அதாவது எதிர்மறையான காரியங்கள்லாம் இருந்தாலும் நல்ல சென்ஸில் வரவேன் எதிர்மறைலாம் நேர்மறையாக மாறி இருந்தான்றான். நேற்று ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீர். காணல் நீர் என்றால் தூரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும், கிட்டக்கு போய் பார்த்தா இருக்காது, கைத்துக்குள்ளவர் இருக்காது. ஆமே நாமே நாமே நாமே. ஆகவே நண்புக்குரியவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ உங்களுக்குள்ள அந்த மன ரம்யம் பெருகட்டும். புது வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணி மனரம்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா you will start experiencing the heaven on earth lifestyle. வாழ்க்கையில் துதின்றது எங்கே தொடங்குதுன்னா பாட்டில் தொடங்கலை, இல்லை ஒரு புது டேப் ரெக்கார்டு வாங்குறதுல தொடங்கலை, மனரம்யத்தில் தொடங்குது. எல்லாம் சொல்லுங்க, மனரம்யத்தில். ரம்யம் துதியாக வரும், ஒர்ஷிப்பாக வரும், பாட்டாக வரும். ஸோ இன்னையிலேருந்து மனரம்யம். இப்போ நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்? இப்போ நீங்கள் உட்காந்துருக்க சேர் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல, அதுக்கு போது தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமே. காற்று வருதா? வருது இல்லை, கரெக்டாக டேபிள் ஃபேனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. கரெக்ட், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவரே. இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார், ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். பண்ண 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 ஆராதனை, ப்ராஃபட் எசேக்கியா பிரான்சிஸ் சொன்ன மாதிரி அந்த ஆராதனை ஆவி தாவீதை பிடிச்சு அவனை நிரப்பி ஆராதனை கிறுக்கு பிடிச்சிருச்சான். கிறுக்கு பிடிச்ச உடனே
வந்து இஸ்ரேலரே துதியுங்கள் சொல்லி, யூதா கோத்திரமே துதி, ஆரோன் கோத்திரமே துதி, வந்து லேவி கோத்திரமே துதி அப்படின்னு மொத்தமா துதின்னு பேர் பேரா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிறுக்கு அதிகமாகி, சூரியனே துதி, சந்திரனே துதி, நட்சத்திரமே துதின்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த வொர்ஷிப் அனாயிட்டிங் விரை பிடிச்ச மிருகம் ஆயிட்டான். அதுதான் அந்த பீக் லெவல் ஆஃப் அந்த வொர்ஷிப் அனாயிட்டிங். புதிய வருஷத்துக்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, புதிய ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு நீங்க எடுக்கிற பல நல்ல புதிய தீர்மானங்களில் ஒன்று மனரம்யமாய் இருப்பது. நீ மனரம்யமா இருந்தீங்கன்னா எவ்ரி டே வில் பி a pleasant day. Every stay will be a pleasant stay. Amen. Pleasant day, pleasant stay. You can experience the heaven on earth lifestyle. So thankful heart தான் பாருங்க. அது வந்து உங்களை வந்து அப்படியே வந்து பரலோகத்தை அனுபவிக்க வைக்கும். ஸோ நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஆவியானவரே, எல்லா சூழ்நிலையிலும் பவுல் சொல்கிறான், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் அங்கே ஸ்டாக்னன்ட் ஆயிருன்றது கிடையாது, நீங்கள் வளர்றதுக்காக நான் சொல்கிறேன். கடையில் வந்து ஒரு இட்லி 4 இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, காசு கொடுக்குறீங்க. ஒரு 3 இட்லி முழு இட்லியை கொடுத்துட்டு ஒரு இட்லியை மட்டும் குறை இட்லியாக கொடுக்குறேன், அரை இட்லியாக சாப்பிட்ருவீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, இது என்ன இட்லி இப்படி இருக்குன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? அவன் சொல்கிறான், ஏதோ கொடுக்குற சாப்பிடுங்க சார் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவே, என்ன சொல்லுங்க மொதல் வார்த்தை, நான் ஒன்றும் ஓசிக்கு சாப்பிடலையா, காசு கொடுத்துருக்குறேன், அதனால் அந்த அரை இட்லி எடுத்துட்டு முழு இட்லியை வை. காசு கொடுத்துட்டோம்னு ஒன்று இட்லியில் கூட அரை இட்லியை சாப்பிட மாட்டேன்றிய மகனே, ஆனால் முழு கரையத்தை சிலுவையில் கொடுத்துருக்கிறேன். ஆசீர்வாதத்தை ஏன் நீ அறகுறையாக அனுபவிக்கிறன்றது தான் எனக்கு தெரியல. குறை இட்லி வச்சாலும் சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க. ஏதோ முன்னாடி நடக்க முடியாமல் சார், இப்போ நொண்டி நொண்டி நடக்கிறேன் சார். எதுக்காக நீ நடக்கணும்? நான் பே பண்ணது நீ நொண்டி நொண்டி நடக்கிறதுக்கு இல்லை, நீ எழுந்து குதித்து ஓடுவதற்கான முழு கரையத்தை நான் செலுத்துகிறேன். நாட் ஈவன் 99.9% பிளெஸிங், 100%. ஏன்னா கரையம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 1% தானே இருந்துட்டு போது நீங்கள் விட்டீங்கன்னா அந்த 1% 99% அழிச்சிரும். அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் 100க்குள்ள என்ட்ரு ஆக போகிறீங்க. அந்த 1% 100 அழிச்சிரும். 99 ஆசீர்வாதம் இருக்குது சார், 1 தானே சார் குறையுது, அந்த 1 99 அழிச்சிரும் சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், இங்கே ஒரு 300 சேர் இருக்குது சார், ஒரே ஒரு சேர் மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நீ உட்காந்துருக்க சேரில் ஒரு சேர் மட்டும் உடஞ்சிருக்குன்றேன். என்னங்க செய்வீங்க? 300 பேர் குடிச்சு பார்ப்பீங்க, அந்த சேர் நம்ம சேராக இருக்குமோ அப்படின்னு. அப்போ அந்த ஒரு சேர் உடஞ்சிருந்தது 300 பேரை என்ன செஞ்சிருச்சு? ஸ்பாயில் பண்ணிருச்சா? அப்படித்தான் 99% நீ ஆசீர்வாத வாழ்க்கை நீ ஏற்றுக்கொண்டாலும் மீதி ஒரு பாயிண்ட் நெகட்டிவாக நடக்கும் நீ நினச்சினா அந்த ஒரு பாயிண்ட் 99 அழிச்சிரும். அதனால கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில் 99 பாயிண்டே கிடையாது, 100%. பைபிள் சொல்லி சில விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது, பலன் கொடுத்தது. ஆகவே வருகிற புதிய வருஷத்தில் இருந்து 100% ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற சித்தம். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. ராஜ பாதை அப்படின்னா அந்த பாதையில் சிக்னலே கிடையாது, அந்த பாதையில் யாரும் குறுக்க வர முடியாது, யாரும் குறுக்க வரக்கூடாது. அந்த பாதையில் ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வந்தார்னா அந்த பாதையில் 2 பக்கம் தடைகள் தடுக்கப்பட்டிருக்கும், இவர்கள் பாதை திறக்கப்பட்டிருக்கும். இடையில ஒரு ஆள் குறுக்க கூட போகக்கூடாது, ஏன்னா இவர் வர்ற ஸ்பீடு குறையாமல் உள்ளே போவார். அதுதான் பிரைம் மினிஸ்டரோட பாதை. ஒருவேளை அந்த பாதையில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தால் அந்த ஸ்பீட் பிரேக்கர் என்ன செஞ்சுருவாங்க? தகர்த்து எடுத்துருவாங்க, எடுத்துட்டு ஃப்ளாட் ஆகிக்கிடுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வராரு, அவர் வரும்போது யாரும் குறுக்கவே வரக்கூடாது. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை, அசுத்தனம் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன் வழியாய் வருவதில்லை. ஸோ வருகிற வருஷம் உங்கள் பாதை ராஜபாதை தான். இங்கே பாருங்களேன், பிரச்சனையிலிருந்து உங்களை எப்படி பாதுகாப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் செகண்ட் கிளாஸ் ப்ராஃபஸி தான். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஃபஸி. அதுதான் தேவனுடைய ஒரிஜினல் ஸ்டைல். அதை மட்டுமே விரும்புங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என் அன்புக்குரியவர்களே, ஆகவே புதிய வருஷத்துக்குள் போகும்போது நீங்கள் இந்த அலைன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ராங்க. கர்த்தர் புது வருஷத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஐ வாண்ட் டு see the changes in your life. God wants to see the changes in your life. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் மற்றவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள், தேவனும் பார்க்க விரும்புகிறார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்றதுக்கு ஒரு மனுஷனை தேர்றார். இந்த பார்ப்பா, பிகோல்டு, கண்ணை திறந்து பார், எனக்கு பயப்படுற மனுஷன் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு உங்களை அந்த இடத்துல காட்ட விரும்புகிறார். ஆகவே ஆவியானவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது எந்த மாற்றம் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணுங்க, டியூன் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பிரிட்டில் இருக்க ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. ஸோ மைண்ட் டியூனிங் ரொம்ப முக்கியம். வாசிப்போம். எனக்கு மிகவும் பிடித்த வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து யாக்கோபு 3:4. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். அதிலே மிக முக்கியமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் எல்லாம் சொல்லுங்க இருந்தாலும். அடுத்து கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் பார்த்தீங்களா, இந்த லும்முன்னு வந்துருச்சுனாலே முன்னாடி இருக்கிறதெல்லாம் அடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மனுஷன் நல்லா சம்பாதிக்கிறவர் தான் இருந்தாலும் அப்படின்னா ஏதோ அது டம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டம்மி ஆயிடுச்சு. கடும் காற்று உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் டம்மி ஆயிரும். அடிபட்டாலும் முக்கியமான வார்த்தையை நான் என்ன சொல்ல வரேன், நான் வாசிங்க. அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, அண்டர்லைன் த வேர்ட், எல்லாம் சொல்லுங்க. யோசிக்கிற இடம் எதுவோ, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அங்கதான் கப்பல் போகுமா. அப்படித்தான் உங்க வாழ்க்கை எங்க தெரியுமா போகுது. நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்களோ அங்கதான் போகுது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் சிந்தனைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என் பிள்ளைகளோட வாழ்க்கை தெருவில் தான் வந்து நிற்க போது நீ நினைக்க அதுதான் நடக்கும். என் கணவன் என்னை ஏமாத்திட்டு போயிடுவான் நீ நினைக்க அதுதான் நடக்கும். என் மனைவி என்னை விட்டு போயிடுவான் நீ நினைக்க அதுதான் நடக்கும். என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தா நீ நினச்சினா நீ யோசிக்கிற இடத்துக்கு தானே போகும். நிறைய பேர் பிள்ளைகளுக்கு தப்பானதை யோசிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் பிள்ளைகள் தப்பானதை யோசிக்குது. அதனால் வாழ்க்கையும் மெதுவாக அந்த பக்கம் திரும்புது. அப்போ வாழ்க்கைக்கும் யோசிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா நீங்கள் எதை யோசிக்கணும் சொல்லுங்க? நல்லதை யோசிக்கணும். நான் சொல்லுங்க, செழிப்பாக, ஆரோக்கியமாக, நீடிய வாழ்வாக, பிள்ளைகள் பேரன் பேத்திகளோடு 2 தலைமுறை 3 தலைமுறையை பார்த்து வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன். உங்க சிந்தனை இருக்குல்ல, உங்க மைண்டு, அது எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ கப்பல் பூன்னு அங்கே திரும்பும். என்னதான் நீங்க ட்ரெடிஷன் பார்த்தாலும், என்னதான் நீங்க அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேரு சடங்கு சம்பிரதாயம் பார்த்தாலும், கப்பல் கிளம்பும் போது சங்கூதி தான் கிளம்புறாங்க அப்படின்னு அர்த்தம். ஐயோ சங்க ஊதிட்டாங்க அப்படின்னா கப்பல் சங்கு ஊதுனாதான் கிளம்புவோம். உங்க ஊருக்குள்ள ஒரு தியரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க, நல்லதே நினைங்க. இல்ல சொல்றீங்க? ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க கப்பல் திரும்ப போகுது. அங்கதான் திரும்ப போகுது. என் இளம் வயதுல நான் என்னை ஊழியக்காரனா தான் நினைச்சேன். நான் பேசுற மாதிரி தான் என்னை பார்த்தேன். இன்னைக்கு எங்க கப்பல் நிக்குதுன்னா அங்கதான் நிக்குது. தேவன் ஆதாம படைச்சப்ப உலகத்தை ஃபுல்லா அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வைக்கிறாரு. அவனுடைய கண்ட்ரோல் எங்க கொண்டு வைக்கிறாரு? அவன் மைண்ட்ல கனெக்ட் பண்றாரு. அப்படின்னா இந்த மைண்ட்ல அவன் எதை டிசைர் பண்றான், எதை விரும்புறானோ அது டைப் அடிச்ச உடனே அது இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி நிற்கும். கையை தட்டு. மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது சார்.
பவர்ஃபுல்லானது. அதுதான் சாலமன் இன்னைக்கு சொல்றாங்க, பிரபஞ்சத்தின் விதி அப்படின்றாங்க. நீங்கள் நினைப்பது உங்களுக்கு நடக்கும்னு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்பாகவே, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சாலமன் எழுதி வைத்தான், உலகத்தையோ அவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறான். கை தட்டுக்கு ஆமென். ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் நினைவுகளால் ஆளுகை செய்யப்படுகிறது. உங்கள் நினைவுகள் நீங்கள் நீங்கள் நினைக்கிறவைகளை உங்கள் அருகில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றது, வல்லமை பெற்றது. அதனால எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு எதிராக வந்தா கூட அவனை நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. யோசிக்க யோசிக்க அவன் உங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அது ஒரு நிதி, அது ஒரு நியதி, அது ஒரு விதி. நீங்க அவனை மறக்க மறக்க அவன் உங்களை மறந்துடுவான். நீங்க அவனை யோசிக்க யோசிக்க அவனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் திருப்பப்படும். மைண்டுக்கு ரொம்ப பவர் இருக்கு சார். நீங்க நினைக்கிற இடத்துக்கு அது உங்களை கொண்டே போயிடும். நீங்க நினைக்கிற இடத்துக்கு அது கொண்டு போயிடும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் உங்க கப்பல் எங்க போய் லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்லதை நினைங்க. சொல்லுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை சொல்லி கொடுங்க, மற்றவங்களையும் நல்லதை நினைக்க வைங்க. கர்த்தர் இருக்காருமா, அவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். போ இதை செய் அதை செய்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய தூண்டி விட்டு கிளப்பி விடக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம் மனது எதை நினைக்கிறதோ அங்கே தான் நம்முடைய கப்பல் போக போகிறது. ஏன் வர்றவங்களுக்கெல்லாம் என்கரேஜிங் வேர்ட்ஸை சொல்கிறோம், ஏன் ப்ராமிஸ் வேர்டில் வந்து வேர்ட் ஆஃப் காட்ல கடவுள் சொல்கிற நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். ஒரு வருஷம் தொடங்கும் போதே மனிதன் 1008 பிரச்சனையில் வந்து நிற்கிறான். இந்த வருஷம் எதையெல்லாம் நான் சந்திக்க போறேனோ என்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் வந்து நிற்கிறான். அவனை பார்த்து பயப்படாத, இந்த வருஷம் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் தேவன் உனக்கு தருவார் என்கிற வார்த்தையை கேட்கும்போது அவன் மனசு அதை சிந்திக்க ஆரம்பிக்குது. பாருங்க, கப்பல் அங்கே திரும்ப ஆரம்பிக்குது. அதனால நல்ல வார்த்தைகள் பேசுகிறவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்காலம் நல்லதாக தான் இருக்கும், உங்கள் ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். சொல்லுங்க, என் ஃபியூச்சரு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க லைஃப் போகுது. நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு மிகச்சிறிய சுக்கான அலை திருப்பப்படும். அடுத்த வருஷம் இந்த சர்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேனோ அங்கதான் இந்த சர்ச் போகுது. உங்க பொருளாதாரம் எங்க வரணும்னு நீங்க விரும்புறீங்க அந்த இடத்த யோசிங்க. அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர் உங்க விருப்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பிசாசு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் மைண்ட்ல தான்டா ஸ்டேரிங் இருக்கு, இந்த மைண்ட் எதை யோசிக்குதோ அங்க கப்பல் திரும்புது. அப்ப பிசாசு வாழ்க்கையவே திருப்பணும்னு நினைச்சான்னா கத்தியை எங்க வைப்பான் சொல்லுங்க? உங்க மைண்ட்ல தான் வைப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நடக்கக்கூடிய ஒரு வரம் உனக்கு இருக்கு, ஒரு வரம் இருக்கு, ஒரு வரம் இருக்கு. ஒரு வரம் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா அந்த மனுஷன் எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு நடக்கட்டும் என்கிற ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இவன் நினைச்சா நடந்துரும் பிசாசுக்கு தெரிஞ்ச உடனே நினைவுல கொண்டு வந்து கெட்ட கெட்ட விஷயங்களா போடுறான். நீ நடு ரோட்டுக்கு வர மாதிரி, கடங்காரன் வந்து தெருவில் திட்டுற மாதிரி, கடைசியில் ஊரை விட்டு ஓடுற மாதிரி, ஒன்றுமே நடக்காத மாதிரி, குழந்தையே பெறாத மாதிரி, கடைசியில் மக்கள்லாம் உன்னை பார்த்து தூஷிக்கிற மாதிரி, இப்படி எதிர்மறையானதையா பேசுகிறான். திருமணமே நடக்காத மாதிரி, எதிர்காலமே அமையாத மாதிரி, இதையே அவன் மனசில் போட 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 இது என்ன செய்யுது, இந்த ஆசீர்வாதத்தை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு. நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் விடவே விடாது. இது சுற்றி இருக்கிறவனா பவர்ஃபுல்லாக அவன்கிட்ட போய் என்ன செய்யுது, அவன் ஃபோனுக்குள்ளே போய் வைஃபையை உட்காருது. நான் ஓப்பன் பண்ண துரைன்னு வருது. என்ன துரைனா நம்ம பக்கத்து வீட்டு துறை, அவர் வந்து துறை அப்படின்றார் வைஃபை. இல்லை எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, எப்படி வந்துச்சு, அவர் வைஃபை என் ஃபோனுக்கு வருது. இப்படிதான் நீங்கள் தப்பாக நினைக்க நினைக்க உங்கள் வைஃபை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுடைய ஃபோனுக்குள்ளே போகும். நினைக்காதீங்க, நல்லா நினைங்க. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்தெந்த வெட்டி போயிலோ வீணாக போயிருக்கலாம், அதுக்காண்டி நாங்கள் வீணாக போகணும்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் நல்லா இருப்போம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வெளியில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், அது நீங்கள் கிடையாது. பூமி முழுவதும் காரில் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்னை புதுப்பார். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது. முதல் வசனம், அந்த தேசத்தில்
பஞ்சம் உண்டானது. 5வது வசனம். அடுத்து 10 வசனம் கழிச்சு சொல்லுது, ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆனான். இது அப்படி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அடுத்து நீங்க சொல்லுங்க, ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆனான். என்ன சார் இது, பஞ்சம் வந்தா வறுமையா தானே சார் ஆவான், ஆனா இங்க பஞ்சம் வந்து இவன் ஐஸ்வர்யவான் ஆயிட்டான் சார். உங்களை சுத்தி எதிர்மறையானது நடந்துகிட்டே இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள மட்டும் நல்லது நடந்துகிட்டே இருக்கும். யோபு சொன்னான், பைபிள் எனக்கு பிடிச்ச வசனங்களிலே ஒன்று, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துக்குள் இருந்தது. எப்படா யோபு பணக்காரன் நிறைய பேர் தெரியல, ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தில் இருந்துச்சான். கூடாரம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சரீரம். நான் இந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போகும் நாள் வந்திருக்கிறது என்று பேதுரு சொன்னார். அப்ப ரகசிய செயல் உங்க கூடாரத்துக்குள்ள, உங்க மைண்டுக்குள்ள, இதுதான் தெய்வீக கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள உங்க சிந்தனையில தேவன் பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்கள் பாதங்களை நெய்யினால் நீங்கள் கழுவுவீர்கள். நல்லதை நினையுங்கள். பாரதி சொன்னான், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசம் ஆவது விரைவில் வேண்டும் என்று உங்கள் புலவர்களில் சிலர் சொல்லி இருக்கிறார்களே. உங்கள் புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்கள் சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையினால் இணைக்கப்படும் போது உங்களுடைய சிந்தனை நல்லதை நினைக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அடுத்த வருஷம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் எதெல்லாம் கோணல் மாணலாச்சோ அதெல்லாம் அடுத்த வருஷம் நேராக மாறும். நீங்க எதையும் செய்யணும் முயற்சி எடுக்காது. நீங்க செஞ்சீங்கன்னா இருக்கிறத காலி பண்ணி போட்டு போயிருவீங்க. ஆமா, மதியற்ற ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப வீடு எப்படி கட்டுறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நைட்டெல்லாம் நீ போனை எடுத்து கைரேகை ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்த்தாலும் விருதா. ஏன்னா கர்த்தர் பார்த்து உன் வீட்டை கட்டினா தான். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ அப்படியே ரெஸ்ட் ஆயிடுறீங்க. கர்த்தர் இருக்காரா? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கார். கோடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். எவ்வளவு பெரிய ரெஸ்டிங் வேர்டு பாருங்க. பயங்கரமான வார்த்தை. ஆமா, பயங்கரமான வார்த்தை. நான் நேற்று ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு வந்தேன், ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த வார்த்தையை சொல்லுங்க. காலை, மதியம், உணவுக்கு முன்பு, உணவுக்கு பின்பு 3 நேரம் சொல்லுங்க. ஒரு வாரத்தில் உங்க வாழ்க்கை சூப்பராக மாறிடும். என்ன வசனம் சார்? பாச்சாப்பட வசனமா சார்? இது ராசாப்பட வசனம். என்ன சொல்லணும் சொல்லுங்க எல்லாரும். காலை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். அடுத்த வருஷம் எல்லாம் நல்லா நடக்குங்க சார். என்ன, பைபிளை புரட்டுங்க, ஏசாயிடுங்க, எடுங்க, நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் எடுத்து நல்லா இது பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உங்க சமூகத்தில் அமர்ந்து கடன் செல்ல உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். மனரம்யமாய் இருக்க எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். யோசிக்கிற இடம் ரொம்ப முக்கியமானதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. பயம் என்பது பிசாசு மேல வைக்கிற விசுவாசம். தைரியம் என்பது தேவன் மேல வைக்கிற விசுவாசம். நீ பயந்தினா பிசாசு மேல நிறைய உனக்கு விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கசப்பான சம்பவங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம், அதனால பிசாசு மேல நம்பிக்கை ஓவரா உங்களுக்கு இருக்கலாம். அதனால நீங்க பயந்து இருக்கலாம், சுத்தி இருக்கிற எல்லாரையும் பயமர்த்திக்கிட்டு இருக்கலாம். பிசாசை விட தேவன் வல்லமையானவர்னு நீ என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் தைரியம் உனக்குள்ள வர ஆரம்பிக்குது. தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நம்மளை தைரியசாலியா மாத்துது. நீங்க யோசிக்கிற இடம் எதுவோ அந்த இடத்திற்கு உங்க கப்பல் திரும்ப போகுது. இந்த வருஷம் உங்க கப்பல் திரும்ப போகுது. எங்க திரும்ப போகுது? நீங்க யோசிக்கிற இடத்துக்கு திரும்ப போகுது. சொல்லுங்க, நான் செல்வத்தை யோசிக்கிறேன், நான் ஆரோக்கியத்தை யோசிக்கிறேன், நான் ஐஸ்வர்யத்தை யோசிக்கிறேன், நான் நீடிய வாழ்வை யோசிக்கிறேன், நான் குடும்பத்தில் சமாதானத்தை யோசிக்கிறேன், பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை நான் யோசிக்கிறேன், என்னுடைய ஊழியத்தில் வளர்ச்சியை நான் யோசிக்கிறேன்.